இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 5 முக்கியமான வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்கவிருக்கின்றோம். 5 மிக மிக முக்கியமான வார்த்தைகள். முதலாவது வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது 13:22 என்ன போட்டிருக்குது என்றால், இயேசு எங்க நோக்கி பயணம் செய்கிறார்? எந்த ஊருக்கு பயணம் செய்கிறார்? எருசலேம் நகருக்கு தன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த லூக்கா நற்செய்தியில் நம்ம எங்கே பார்த்தாலும் அடிக்கடி நிறைய இடத்துல லூக்கா நற்செய்தியில் சொல்லியிருப்பார், இயேசு எருசலேமை நோக்கி சென்றார், எருசலேமிற்கு பயணம் செய்தார், எருசலேமிற்கு புறப்பட்டார் என்று அடிக்கடி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய இலக்கு, இயேசுவினுடைய கோல் எதுவாக இருந்தது? எருசலேம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. பல பேர் அவரை கேலி செய்தார்கள், பல பேர் அவரை கேள்வி கேட்டார்கள், பல பேர் அவரை அச்சுறுத்தினார்கள். இருந்தாலும் அவர் தன்னுடைய இலக்கு எது என்பதில் என்னவா இருந்தார்? கருத்தாய் இருந்தார். தன்னுடைய இலக்கிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியதே கிடையாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாமும் நமக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நான் பயணம் செய்கின்றேனாம். துன்பங்கள் வரும், துவண்டு விடாமல் நான் அதை எதிர்கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது 13:23 நாம் வாசிக்கிறோம், மீட்பு பெறுவர் சிலர் மட்டும் தானாம். அதுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? பதில் சொல்றாரா? டைரக்டா பதில் சொல்றாரா? ஆமாவா இல்லைன்னு சொல்றாரா? இல்லவே இல்லை. எனவே ஆண்டவர் நேரடியாக பதிலை கூறவில்லை. மீட்பு பெறுவோர் சிலர்தானா அல்லது அனைவருக்கும் மீட்பா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதுவுமே சொல்லவில்லை. அவர்களுக்கு நேரடியாக பதில் எதுவுமே அவர் கூறவில்லை. மாறாக என்ன பதில் கூறுகின்றார்? என்ன வாயில்? இடுக்கமான வாயில் வழியாக நாம் நுழைய வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இடுக்கமான வாயில் என்றால் என்ன அர்த்தம்? நாம் என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருப்போம், வெளியில் வந்தோன்னே எப்படி மாறிடுவோம்? வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம முகம் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருப்போம். வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே வேற மாதிரி மாறிடுவோம். இப்போ புதுசாக கோயிலுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி, கோயிலை விட்டு வெளியில் போனால் வேற மாதிரி. எப்படி? வேற மாதிரி மாறிடுறாங்க. கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். கோயிலை விட்டு வெளியில் போனால் இந்த முகத்தை மனுஷன் பார்ப்பானா? எனவே நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு படத்தில் கமல் சொல்கிற மாதிரி தான், மனிதன் பாதி மிருகம் பாதி மாதிரி சில நேரங்களில் நாம் முகமூடி அணிந்து கொண்டு நமது வாழ்க்கையை என்ன பண்ணுறோம்? நகர்த்தி கொண்டு இருக்கின்றோம். சில நேரங்களில் நாம் முகமூடி போட்டுக்கிறோம். மக்களுக்கு ஏற்றவாறு நமது முகமூடியை மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம். தெரிந்தவங்க கிட்ட பேசும்பொழுது ஒரு மாதிரி, தெரியாதவங்க கிட்ட பேசும் பொழுது வேற மாதிரி. எனவே நாம் சில நேரங்களில் அடிக்கடி நம் மனதை மாற்றிக்கொள்கின்றோம், முகத்தை மாற்றிக்கொள்கின்றோம். நேர்மையான பாதைகள் நடப்பதற்கு நாம் யோசிக்கின்றோம். யாரெல்லாம் இடுக்கமான பாதைகள் செல்ல வேண்டுமோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே முகத்தை கொண்டவர்களாக, ஒரே உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் அந்த இடுக்கமான வாயிலில் நுழைய முடியும். அப்படி என்றால் மீட்பு அனைவருக்கும் உண்டா? மீட்பு அனைவருக்கும் உண்டா? மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா அல்லது எல்லாருக்குமே வா? எல்லாருக்குமே. அப்போ என்ன பண்ணணும் எல்லாருமே? அப்போ அனைவரும் அந்த இடுக்கமான பாதையின் வழியாக நுழைந்தால் மட்டும்தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். அது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. எனவே நான் இடுக்கமான வாயிலில் நுழைவதற்கு என்னென்ன முயற்சிகளை நான் எடுக்கின்றேன்? அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடவுள் இயேசு சொல்கிற முதல் அனதர் ஒரு வார்த்தை என்ன பார்க்கும் பொழுது, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, கதவை திறங்கள் என்று நாம் கேட்போம். ஆனால் என்ன சொல்வார் இயேசு? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அதை தான் நாம் மத்தேயு 7:21 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 7:21 வாசிங்க. வாசிங்க, எடுத்து வாசிங்க, உங்களுக்கு தெரியுது, எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:21 என்ன சொல்றாரு? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் யாரும்
விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, மாறாக என்னுடைய என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். அப்படி என்றால் இயேசு கதவை திறக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைய வேண்டும். அப்படி இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைய வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்மால் இந்த இடுக்கமான வாயிலில் நுழைய முடியும். இறுதியாக பார்க்கும் பொழுது கதவுகள் எல்லோருக்கும் திறக்கப்பட்டுள்ளது. ஆமாவா இல்லையா? கதவுகள் அனைவருக்குமே திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் நுழைய விரும்புபவர்களுடைய மனநிலையை பொறுத்துதான் உள்ளே போவதும் வருவதுமாக இருக்கிறது. எனவே என்னுடைய இலக்கு என்னவென்று பார்க்கும் பொழுது மீட்பு பெறுவதுதான் என்னுடைய இலக்காக இருக்கிறது. ஆனால் அந்த மீட்பை பெறுவதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றேன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைவதற்கு என்னை நான் வருத்தி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.